தங்கம்ஸ் வேர்ல்ட் எர்த் டே. இந்த டேக்கு தமிழச்சி கார்டன்லேருந்து நம்மளோட தங்கங்களுக்கு உலகம் பூரா இருந்து பார்த்துட்ருங்க. ஒவ்வொரு கார்டன் லவ்வர்ஸ்க்கும் வேர்ல்டு எர்த் டேயில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி வேர்ல்டு எர்த் டே. அதுக்கப்புறம் உலக வெப்பமயமாதல் அது இது எல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் நாமளே அப்படிங்கிறத நம்மளே சரி பண்ணிடலாம். முள்ளாலே எடுப்போம் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த உலகம் ரொம்ப பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சம் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா மரங்கள் தான் நம்மளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு உதவுது. அதில் உள்ள இலைகள் இதெல்லாமே. ஸோ மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னால இது என்னோடய தங்கம் ஒருத்தவங்க எனக்கு இங்கே நேரில் இந்த செடியை பார்த்துட்டு எனக்கு சொன்னது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மரத்தில் இப்படி நின்று பார்த்துட்டே இருப்பேங்க. மெய் சிலிர்க்கிறது, அதேமாதிரி மெய் மறந்து போகிறதுனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மெய் சிலிர்க்கும், அடுத்து பார்த்திங்கன்னா மெய் மறந்துடும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னென்னா மெய் சிலுக்கிறதுனா அப்படியே 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 உறைஞ்சி போய் பார்க்குறது, அடுத்து எங்கே இருக்கோம் நம்ம அப்படிங்கிறதையே மறந்து போய்டுறது. இந்த பூக்கள் என்னென்னமோ எண்ணங்களெல்லாம் அவங்களுக்குள்ளே கொண்டு போகுதுன்னு சொல்லி ரியலாக எனக்கு சொன்ன ரிவ்யூ. ஸோ இந்த சரக்கொன்றை அதுக்கப்புறம் ஆவாரம் பூ மாதிரி இருக்குது. எனக்கு சின்ன வயசில் நிறைய ஆவாரம் பூ பார்த்துருக்கேன். தலைக்கெல்லாம் தேய்ச்சி குளிப்போம். அந்த இலை பூவெல்லாம் வச்சு கல்லில் தேய்ச்சி தலையில் குளிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அக்கத்தங்கச்சி மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன கடவுளே, மஞ்சளில் இப்படி கொத்து கொத்தா இலையே இல்லாமல் பூ, இது எப்படிங்கிறது சாத்தியம்னு பார்த்தா சாத்தியம்தான். இன்னொன்று முள்ளால் எடுப்போம் அப்படின்ற வார்த்தை சொன்னேன். அதாவது மரங்களை அழிக்கிறது நம்ம தான். அது நல்ல விஷயத்துக்காகவும் இப்போ பேப்பர் செய்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் மரங்களை அழிச்சு இது பண்ணுறாங்க. வீடு கட்டுறது அது இதுன்னு சொல்லி அந்த விதமான இதுக்கும் மரங்களை அழிச்சு இது பண்ணுறாங்கன்னா அந்த பிரபஞ்சம் விரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு பக்கம் அழிச்சிட்டே இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு விட்டு திரும்ப இந்த குளோபல் வார்மிங் உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறத, ஏன்னா எர்த் டேங்கிறத நான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் என்னோட பாணியில் ஓகே இது நம்ம கார்டனிங் பண்ணுறோன்ற அந்த பாணியில் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 10 மரம் அழிச்சிட்டே போகிறாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சளவு ஒரு 5 மரம் வச்சு விட்டு ஒரு பக்கம் நம்ம, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இப்போ ஓட்டு கேட்குறதுக்கு எப்படி ஒரு பிரதிநிதிகளையும் அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி நம்ம அங்கங்கே 2 மரங்கள் 4 மரங்கள் வச்சு விட்டு என்றைக்கோ ஒரு நாள் பழம் கொடுக்கும் அப்படிங்கிறது வேணாம். நல்ல பாசிட்டிவ் திங்கிங்லேயே இதை நம்ம வச்சு விட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வருது. அதில் தான் நான் என்ன பண்ணேன், இதோட கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் என் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் பார்ப்பேன், வேலைக்கு போகிறப்ப பார்த்து இப்படி இருக்கணும்னு நினச்சேன், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்தது 2021 ஃபெப்ரவரியில் ரைட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம சேல் கொடுத்துட்ருக்குறோம். பட் தமிழச்சி கார்டன் ஆரம்பித்தது அப்போ தான். அதுக்கப்புறம் இப்போ 2024 இந்த ஏப்ரல் வந்திருக்கு. 22, 23, 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸில் சீடு நானே போட்டு வளர்த்த இது இப்படி ஈல்டு கொடுக்குது, அதாவது இந்த ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கும் அது நடக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக அதை நீங்கள் வச்சு வளர்த்தி கடைசி வரை காப்பாற்றிடணும், அதில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம உலக வெப்பமயதல் தான் முள்ளால் எடுங்கிற மாதிரி மரத்தை வெட்டுறதை மரத்தை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணலாங்கிறது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை ஒருத்தவங்களும் நினைக்கணும் அப்படின்னா அது நடக்கும். ஸோ வீடியோஸ் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. இது நல்ல விஷயம்னு நினச்சா, ஏன்னா ஒரு வீடியோவும் ஒரு தாட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது பாசிட்டிவ் தாட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் தங்கங்களா. அந்த வகையில் சரசரமாக இருக்குது. இதுக்கு பேர் சரக்கொன்றை, மஞ்சக்கொன்னைம்பாங்க, அதுக்கப்புறம் கோல்டன் ஷவர் அப்படிம்பாங்க. வேறு இதுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கோ நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இந்த சரக்கொன்ற சீட்ஸ் லாஸ்ட் இயர் நான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நான் அதை அனுப்பிச்சி வச்சேன். அதை சும்மா கொடுத்துட்டு அதுக்கு மதிப்பு இல்லைங்க அம்மாவில், அதை மாதிரி நிறைய பேர் பண்ணினாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வருஷம் சும்மா கொடுக்கல அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த சீட்ஸை தேடி அலைஞ்சு அதை தான் நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகேவா? இது நான் என்ன பண்ணுறேன்னு, என்கிட்ட பிளான்ஸ் வாங்குறாங்கல்ல, ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு இருக்காங்கல்ல 8973385884 அந்த தங்கங்கள் பிளான்ஸ் ஆர்டர் போடும்போது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்னோடய தங்கங்கள் வாட்ஸ்அப்பில் சிஸ்டர் எனக்கு வேணும் அப்படின்னு தயவுசெய்து மெசேஜஸ் போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்டீங்க. நான் பிளான்ட்டு பேக் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், சிஸ்டர் நான் பேக் பண்ணிட்டேன் உங்களுக்கு வச்சு விட்டுட்டேன்னு. புதுசாக எனக்கு இந்த சீடு மட்டும் வேணும் சிஸ்டர் இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி யாராவது வந்தால் கொடுக்கறதுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா,
இந்த காய்களை உடச்சி எடுத்து தான் நான் சீட்ஸ் எடுக்கணும். ஏன்னா என்னோடய பிளான் இந்த வருஷம் ஒரு மினிமமாக இதுக்குள்ளே எத்தனை சீட்ஸ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு இனிமேல் தான் நான் போய் பார்க்கணும். அதை உடச்சி பார்த்து எடுத்து தான் நானே வளர்த்து கைப்பட ஒரு 6 மாதம், இப்போ வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஓகே, இந்த ஒரு 6 மாதம் வளர்த்து ஸ்கூல்ஸுக்கு நானே போய் நட்டு வச்சுட்டு வந்துடலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இனி எனக்கு எங்கெங்கெல்லாம் இதோட நீடு இருக்குன்றதை பார்த்து எங்கள் ஏரியாலே ஃபுல்லாக நட்டு விடணுங்க. ஃபஸ்ட்டு தனக்கு போக தான் தானமும் தர்மமுங்கிற மாதிரி எங்கள் ஏரியாவில் நட்டு எங்கள் ஏரியாவே இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பூ தொங்குற ஏரியான்ற மாதிரி சொல்லி விடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. என்ன வருஷத்தில் 2 தடவை பூக்குது இது. ஸோ அதுக்கு எனக்கு சீட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப நான் தேடி அலைஞ்சு இது பண்ணது. இதில் என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான மலர்கள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக கொத்தா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எப்படின்னா சூசி அப்படிங்கிறது இதுதான் பார்த்தேன். என்னோடய அப்சர்வேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த பூவே கலகலன்னு தொங்குச்சு. அப்படி அங்கங்கே ரொம்ப நெருக்க எல்லாமே அந்த சீட்ஸ் எல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு அதை நான் எடுக்கலை. எது நெருக்க பூ இருக்கோ, இந்த மாதிரி நெருக்க பூ இருக்குதோ, இந்த லைன் ஃபுல்லாக பாருங்களேன், இந்த கொப்பு ஃபுல்லாக அப்படியே இருக்குது, அந்த சீடாக பார்த்து எடுத்து போட்டு அப்போ தான் அப்படி நெருக்க கொப்பாக வந்து நம்மளுக்கு பூக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி பூத்துருக்குது. ஸோ அந்த சீட்ஸை வந்து நான் இது எப்படி இருக்கும் இதை உடச்சி காமிக்கிறேன் நான். இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸு கருப்பாக தொங்குதில்ல, அது சீட்ஸு. என் தங்க ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதில் இது என்ன தெரியுதா? சரகொன்றை. இது நல்லாவே இவ்வளோ பெருசு வளர்ந்தது. எனக்கு ரோடு வர்றதுனால இதை வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டாங்க. போயிடுச்சு, இறந்துருக்கும், இது வராது, சீடு போட்டது தானே வருமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே இருக்கிற ஒரு சங்குப்பூ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இது வந்து சீடு போட்டதுனா இருந்தாலும் அது வேறு இருந்ததுனால எவ்வளோ பாருங்க, ஒரு செடி இருந்தது எனக்கு 2 கிளையாக வந்திருக்கு. வீடியோ எடுத்து அனுப்பலாம் அப்படி சொல்லி இது நல்லா வந்துருச்சு. இனி ஒரு வருஷத்தில் இது பெருசாகி பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்திங்கல்ல, என்னென்னா நிறைய இடங்களில் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்றதை விட நம்ம நடத்தி ஒன்று காமிக்கும்போது நம்ம அருகாமையில் இருக்க அவங்களுக்கு இவங்க சொல்லியிருக்காங்கள நம்பிக்கை வந்து அதை வைப்பாங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, அப்படியே அரையாக இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருது பாருங்கள், இப்படி தான்ப்பா இருக்கும் இதோட சீடு. பசை போல் அப்படி ஒட்டி இருக்கும்ல, இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. ஒன்று சீடு பெருசாக இருக்கும், ஒன்று சீடு சிறுசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான். ஸோ இதை நான் வந்து எவ்வளோ தூரம் அதை மெனக்கட்டு இப்போவாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். அப்போல்லாம் ரோடாக அலைவேன். ஏன்னா கொத்தாக பூ வேணுமே நம்மளுக்கு, நம்ம பெரிய ஆளாச்சு, சூஸ் பண்ணி தானே எடுப்போம் அப்படின்னு கொத்தாக எடுத்து அதை எடுத்து கொண்டு வந்து அனுப்புனா, சிஸ்டர் எங்கேயோ வச்சேன், அதை எனக்கு தயவுசெய்து திரும்ப அனுப்பிச்சி விடுங்களேன் அப்படின்னு. எப்படி இருக்கும், நம்மளும் மனுஷன் மக்கா தானே, கோவம் வருமா வராதா? அடப்போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன்ப்பா நான் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வச்சோம் சிஸ்டர், மழையில் ரொம்ப எங்களால் அது மழையில் வெயிலில் காப்பாற்ற முடியல, போயிடுச்சு, இந்த மாதிரி ஏனோ தானேன்னு இருக்கவங்க தயவுசெய்து நீங்கள் வைக்கவே வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஓரளவாக அதை கொஞ்சம் டெடிக்கேஷன் இருக்கணும். ஸோ இதுதான்ப்பா சீட்ஸு, இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய சீடு நான் என்ன பண்ணேன், இந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லை வச்சு நச்சு இப்படி தான் ஹார்டாக இருக்கும், நச்சு எடுத்து இப்போ இந்த சீட்ஸை தான் நான் போட போகிறேன். அதேமாதிரி ஒரு இதில் இருக்கிறதே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள் இல்லை, ஸோ இதுதான் பாருங்கள் சீட்ஸ் மொத்தமாக. இதில் ஒரு லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வளர்த்து அதை அனுபவிக்கும் போது தான் இப்போ அந்த லேர்னிங்லாம் இருக்கும். இது என்ன பண்ணும், வாழ்க்கைக்கும் நம்மளுக்கு மறக்காது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது மறக்காது. இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து மறக்காது. பாடம்ங்கிறது வந்து ஒன்லி புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான அனுபவ பாடங்கள் வந்து சுவாரஸ்யம் மிக்கது பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரகொன்ற சீட்ஸில் அந்த காய் மேலே காம்புலேருந்து தொங்குதுல்லப்பா, அந்த காம்புலேருந்து தொங்குறதுல பக்கத்தில் உள்ளது இதெல்லாம். இதை அமுத்தினோன்னா அந்த ஹார்டியாக இருக்கும்ல, அந்த இது இன்னும் ஆகலை. அப்போனா கீழேருந்து பழுத்துக்கிட்டு வராங்க, இவங்களாம் முத்தலை அப்படின்னு அர்த்தம். இவங்க மட்டும்தான் மேலே முத்திருக்காங்க. ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 60 இந்த மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா, இந்த காய் இருக்குதுல மேலேருந்து காம்பு தொங்குதில்ல, அங்கே இருக்கிறதுலாம் இன்னும் பழுக்கலன்னு அர்த்தம். ஸோ அதில் ஒரு 5-6 சீடு போதுன்னா ஒரு சின்ன விதையிலேருந்து போட்டது தான் இந்த மரம். அப்போ ஒரு மரமும் போகுதுன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் முத்தினதுக்கப்புறம் அதை போட்டு வந்து நம்ம வளர்த்து இது பண்ணிடலாம். என்ன ஒரு அழகு இது, கீர்லாம் ஒன்றுமே கிடையாது, தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வளர்த்தோம்னா போதும், பூத்து குலுங்கிடுறாங்க போங்க. ஓகே, இந்த எர்த் டேயில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறது சந்தோஷம். இதே சேனலில் இதில் கடவுளோட திட்டம் இருந்தால் எங்கள் ஏரியா ஃபுல்லாக நான் இதை வச்சு வளர்த்து இதே மஞ்சள் பூக்களை உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன். அன்னைக்கு இந்த வீடியோவை நான் டேக் பண்ணி போட்டு விடுவேன், பார்ப்பீங்க நீங்கள். இது எத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக வந்து இருக்கும் தெரியுமா? ஏன்னா
நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்குள்ளே இந்த ஆர்வத்தை உண்டாக்கி விட்டாங்கல்ல. சின்ன வயசில் எங்கள் அப்பா தோட்டத்தில் கூட்டிகிட்டு போய் எங்களை வச்சுட்டு ரோஸ் செடி வச்சு விடுவார், குரோட்டன்ஸ் வச்சு விடுவார். அதெல்லாம் பார்க்க எனக்குள்ளேயே வந்த ஒரு ஆர்வம் தான் இது. ஸோ இந்த வீடியோ மூலயமா எத்தனை பிள்ளைங்கள நம்ம வளர்த்து விட்றோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் திருப்தியாக இருக்குப்பா. ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங்.